ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சேமிப்பே பண்ணாதவங்க இந்த 2024 2 விதமான சேமிப்பு பண்ணலாம். அந்த 2 விதமான சேமிப்பு சேலஞ்ச் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயமா நம்ம சேமிக்க போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிக்க போகிறோம். அந்த கொஞ்சம் சேமிப்பு நம்மளுக்கு அதிகமான சேமிப்பாக மாறப்போகுது. டெய்லி நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட பெரிய சேமிப்பாக மாறப்போகுது. ரெண்டாவது விஷயமா என்ன அப்படின்னா, இந்த சேமிப்பை தின வருமானம், வார வருமானம் வர்றவங்க யாராக இருந்தாலும் சேமிக்க முடியும். கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி கண்டிப்பாக சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்குமே சேமிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயமா, இந்த சேமிப்பை வீட்டில் வேலைக்கு போகாதவங்க, சம்பாதிக்காதவங்கன்னு யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களும் இந்த சேமிப்பை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2024 உங்களாலையும் நிறைய சேமிக்க முடியும். நாலாவது விஷயமா, குறைந்த வருமானம் வாங்குறவங்களும் இந்த சேமிப்பு பண்ண முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்மளுக்கு சேலரியாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டை சேமிப்புக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கணும். அதனால் குறைவான வருமானம் வாங்குறவங்க கூட இந்த சேமிப்பை பண்ண முடியும். அஞ்சாவது விஷயமா, இது வரைக்கும் நான் சேமிப்பே பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024 இந்த சேமிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறாவது விஷயமா, நம்ம சகோதரி சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் காசே கொடுக்கறதில்ல, என்னால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சேமிப்பு எல்லாராலையுமே பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு தான், பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வரைக்கும் அது முடியாது. முடியலையோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது கண்டினியூவாக ஆகும், பழக்கமாகவும் மாறும். சேமிப்பும் அதே மாதிரி தான். எந்த ஒரு கஷ்டமான விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது கஷ்டமாக இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தான் சேமிப்போம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளடைவில் அது பழக்கமாக மாறிடும். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட டெய்லி நீங்கள் செய்கிற செலவுகள்லேருந்து கூட இந்த சேமிப்பை பண்ண முடியும். வீட்டுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள்லேருந்து இந்த மாதிரி எதுக்காகது கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசுலேருந்து கூட உங்களால் இந்த சேமிப்பை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியுதோ ஃபுல் அமௌண்ட்டும் என்னால் சேர்க்க முடியலைன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு 1000 அப்படிங்கிறது ஒரு 500 ரூபானாலும் கண்டிப்பாக சேமிப்பீங்க. அதனால் முயற்சி தான் எப்போதுமே நம்மளை கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் சேமிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2024 இது வரைக்கும் சேமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற சகோதரிகள். இப்போது மெத்தட் 1ல் என்ன சேமிப்பு பண்ண போகிறோம்? 2 விதமான சேமிப்புன்னு சொன்னோம். மெத்தட் 1ல் கேலண்டர் சேமிப்பு தான் பண்ண போகிறோம். கேலண்டர் சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட எல்லார்ட்டையுமே மந்த்லி கேலண்டர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில் கூட 1லேருந்து 30 நாள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நாள் 1க்கு ₹1 எடுத்து, இப்போ இன்றைக்கி டேட்டு 1 அப்படின்னா இந்த நியூ இயர்லேருந்து கூட இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சேமிப்பு சேலஞ்ச் சொல்லியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு ₹1 எடுத்து வைக்க போகிறீங்க உங்களோட சேமிப்பு. ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் ஜனவரி 2க்கு ₹2, மூணாவது நாள் ₹3, நாலாவது நாள் ₹4 அப்படின்னு அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு அந்த அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன டேட்டோ, இப்போ ஜனவரி 5னா ₹5 எடுத்து வைக்க போகிறோம். ஜனவரி 6னா ₹6 எடுத்து வைக்க போகிறோம். அன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம சேமிக்க போகிறோம். அப்போ அந்த மாதத்தில் 30 நாள் 31 நாள் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ 30 நாள் அப்படின்னா ₹30 எடுத்து வைக்கணும். 31 நாள் அப்படின்னா ₹31 எடுத்து வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம அமௌண்ட் எடுத்து வைப்போம். இதுக்கு தான் கேலண்டர் சேமிப்பு. இது மெத்தட் 1. இதுவுமே எல்லாராலையும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது 30 நாளில் சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 31 நாளுக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டாவது சேமிப்பு என்ன சேமிப்பு பண்ண போகிறதுங்கிறதையும் பார்க்கலாம்.
30 நாள் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 465 ரூபா வந்து நம்ம சேமிச்சிருப்போம். ஒரு மாதத்தில் வந்து என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு நம்ம அமௌண்ட் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா 465 ரூபாயும், 31 நாளுக்கு வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா 496 ரூபா வந்து சேமிச்சிருப்போம். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. உங்களால் மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டையும் ட்ரை பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே முடியும் அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் வந்து ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சேமிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். மெத்தட் 2ல் என்ன சேமிக்க போகிறோம் அப்படின்னா நாள் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மண்டே அப்படின்னா வந்து இன்னைக்கு மண்டே அப்படின்னா 5 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைக்கு 10 ரூபாய், திரும்ப புதன்கிழமைக்கு 15 ரூபாய், திரும்ப வியாழக்கிழமைக்கு 20, வெள்ளிக்கிழமைக்கு 25, சனிக்கிழமைக்கு 30 ரூபாய். ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா முதல் வாரத்துக்கு இப்போ ஜனவரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முதல் வாரத்தில் வர்ற மண்டேக்கு வந்து 5 ரூபாய், 10 ரூபாய், 15, 20, 25, 30ன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக எடுத்து வைக்க போகிறீங்க. திரும்ப அடுத்த அந்த சண்டேவை ஊட்டுருவீங்க. அடுத்ததாக வர திங்கட்கிழமையில எவ்வளவு எடுத்து வைப்பீங்க அப்படின்னா 10 ரூபாய், திரும்ப செவ்வாய்க்கிழமை 20 ரூபாய், புதன்கிழமை 30, 40, 50, 60. இது வந்து 5 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயா வந்து அதிகமாகும். திரும்ப 3வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வாரம் என்ன ஃபாலோ பண்ணுமோ அதுதான் வந்து 3வது வாரம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. 4வது வாரம் திரும்ப 2வது வாரம் ஃபாலோ பண்ணுது 10 ரூபாய், 20 ரூபாய், 30, 40, 50, 60ன்னு இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. மாதிரி சேமிக்கும் போது முதல் வாரம் திங்கள்லேருந்து ஆரம்பித்து சனி வரைக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா 105 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து வைக்க தேவையில்ல. திரும்ப அடுத்ததாக வந்து திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா 210 ரூபாயும், 3வது வாரம் திரும்பவும் 105, 4வது வாரம் திரும்பவும் வந்து 210 வந்து நீங்கள் வந்து சேமிச்சிருப்பீங்க. மொத்தமாக இந்த மெத்தட் 2ல் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 105, 210, திரும்பவும் 105, 210 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 630 ரூபாய் வந்து நம்ம சேமிச்சிருப்போம். மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டையும் சேர்த்துன்னா இப்போ 465 ரூபா மெத்தட் 1ல் சேமிச்சிருப்பீங்க. 2வது மெத்தடில் வந்து 630 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. ஸோ மொத்தமாக எவ்வளவு அப்படின்னா 1095 ரூபா வந்து நீங்கள் 2 மெத்தட்லேயும் சேமிக்கிறீங்க அப்படின்னா 1095 ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க. இந்த மெத்தட்லையும் நம்ம சேமித்த இந்த 1095 ரூபாயை இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 1095 ரூபா. இந்த 2வது மெத்தடில் வந்து 24 நாள் தான் சேமிப்போம். முதல் மெத்தடில் 30 நாளுமே சேமிப்போம். ஸோ 12 மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 13,140 ரூபா. இது வந்து நம்ம வீட்டிலேயே தான் சேமிக்க போகிறதுங்கிறதுனால எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. நம்மக்கிட்ட நம்ம வச்சுருக்க உண்டியல்லையோ நம்ம பணப்பெட்டிலையோ சேமிச்சிருப்போம் இல்லையா. இதை வந்து ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிறப்பயே வந்து நீங்கள் வந்து ஆர்டியாவோ நகைசீட்டாவோ போடலாம். இப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆர்டியா போடுறீங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு 1000 ரூபாயா போடலாம். நகைசீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா போடலாம். இல்லை ரெண்டுலேயும் பிரித்து போட போகிறீங்கன்னா ஆர்டியில் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாயும் நகைசீட்டில் வந்து 500 ரூபாயும் போடுறீங்கன்னா இந்த ஆர்டி வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் ஆர்டியே இருக்குது. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்கன்னா 5 வருஷமாக வந்து போட்டுக்கலாம். நகைசீட்டு வந்து 11 மாதம், 12 மாதம், 20 மாதம் அப்படின்னு நிறைய அந்த நகை கடைங்களை பொறுத்து அந்த நகை சீட்டு அந்த மாதம் வந்து வேறுபடும். அவங்களோட பாலிசி என்னங்கிறத பொறுத்து அது செய்குலி சேதாரம் உண்டா எவ்வளோ என்ன அப்படிங்கிறதும் வந்து அவங்களோட இதை பொறுத்து இது வந்து நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு நகை சீட்டும் வந்து மாதம் வந்து ஒரு 500 ரூபாய் போடலாம். நம்ம சேமிச்சிருக்க அமௌண்ட்டு 1095 ரூபாய். ஆனால் நம்ம 1000 ரூபாய்க்கு தான் வந்து பிளான் சொல்லியிருக்கோம் இல்லையா. மிச்சம் இருக்கிற 95 ரூபாயை ஒவ்வொரு மாதமும் உண்டியலில் சேமித்து வருஷத்தோட கடைசியில் நியூ இயர் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். இல்லை வந்து ஏதோ ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப அவசியமான பொருளாக வாங்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து சின்னதாக வந்து சேமிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வந்து சேமிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 மெத்தட்லேயும் வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.